ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்னைக்கு வந்து கார்டனில வந்து தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கீரை வேணும். எனக்கு வந்து வீக்லி 2 டேஸ் ட்வைஸ் வந்து கீரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அ எந்த மாதிரி கீரை வந்து சூப்பரா சூட்டபிள் ஆகும் கார்டனுக்கு, எல்லா டைம்லயும் நம்மளுக்கு கீரை வேணும் அப்படின்றவங்கள இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சூப்பரா நடுவுல நடுவுல இன்ட்ரெஸ்டிங்கான நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்னு பார்க்கலான்னா, ஹார்வெஸ்டிங் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ் ஃபிங்கர் நிறைய வந்து இப்போ என்னென்னா நாட்டு வெண்டைக்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பச்சை பசேன்னு இருக்கிறான். என்ன நான் வந்து இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுனால இந்த டூல்ஸில் எடுத்துகிட்டு வராமல் வந்துடுவேன். அப்படியே போயிட்டு பிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், ஒரு சில டைம் வந்து நல்லா வந்து நம்ம வந்து அப்படின்னு கட் பண்ணோன்னே வந்துடுவான். சில டைம் வந்து என்னோட சண்டை போட்டு போராடி அவனை வந்து கூட்டிகிட்டு வரணும். சரி பாதியிலே போக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே தலையை திருகுற மாதிரி திருகி எப்படியோ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக ஒரு 4, 5 வெண்டைக்காய் இருந்தானுங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய நந்தவனம் டோருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறான் இல்லையா, அந்த இதில் கிடச்சது. ஒரு 4 செடி வச்சுருக்கிறேன். 4மே வந்து நாட்டு வெண்டைக்காய் வந்துட்டு இருந்தாங்க. அவனை பிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில், "ஏய் இந்தாம்மா" அப்படின்ற மாதிரி ஒருத்தி கூப்பிட்டா என்ன. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் ரோஸ். இவங்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வச்சாங்க. அவங்களுக்கு வந்து ரோஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சில பூங்கள்லாம் வந்து ஃப்ரைடே மட்டும்தாங்க பிக் பண்ணுவேன். மற்ற டேஸில் வந்து பிக் பண்ணவே மாட்டேன். அது அப்படியே இருந்து கார்டன்லேயே இருந்து அப்படியே வந்து கீழே விழுந்துருவான். ஆனால் இந்த ரோஸ் வந்து அப்படியே விட முடியாது இல்லையா? இது வந்து இந்த ரோஸ் வேறு, ஊட்டி ரோஸ் வேறு. நான் இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, உனக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த பக்கம் ஸ்நாச்சஸ் இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வருஷம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கீரை வேணும்னா, இந்த தண்டு கீரை, மணத்தக்காளி கீரை, இன்னொரு கீரை சொல்கிறேன். இந்த கீரை வந்து இந்த 2 கீரை கூட வந்து அப்பப்போ வந்து நல்லா வந்து துளிர்த்து நல்லா நம்மளுக்கு வந்து பாதியிலே வந்து மேலாக்கில் மட்டும் கட்டிங் பண்ணி விட்டோம்னா, ஒரு ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட திரும்ப திரும்ப நம்மளுக்கு தந்துட்டுருப்பான். அதுவும் இந்த சம்மர் டைமில் மணத்தக்காளி கீரையும், தண்டு கீரையும் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவர் டோசேஜ் வாட்டர் மட்டும் விடாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ்லாம் தேவையே இல்லை. தண்டுக்கீரையிலலாம் சூப்பரான நம்மளுக்கு வந்து ஒரு ஹைட்ரேட் ஆக்கிடக்கூடிய ஒரு விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதோட வந்து நம்மளுக்கு வீக்லி வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து கீரை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் சொல்கிறதுக்கே இல்லைங்க அந்த மாதிரி. இந்த பக்கம் வந்து ஒரு 2 வெண்டைக்காய் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து பிக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவும், கீரை கொஞ்சம் கம்மியாகவும் கிடச்சாங்க. இந்த பக்கம் இந்த க்ரோ பேக் வச்சுருக்கேன்ல, அங்கே வந்து 2 பழுத்துட்டு இருந்தானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி டொமேட்டோ. "நீ பழுத்தது போதும், நீ காய் கொடுத்தது போதும், நீ வந்துரு வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 குட்டியோடுங்க. அவனுக்கு என்ன தான் பிரச்சனைனே தெரியல. எடுத்துட்டு அப்புறம் கொத்தவரங்காய். இந்த தடவை வந்து எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ஹார்வெஸ்டிங் பார்த்தோன்னா, அதாவது தை மந்த்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய், கீரைங்க. கத்திரிக்காய் வந்து அப்பப்போ தான் கொடுத்தானுங்க. மற்றபடி ரொம்ப பெருசாக வரல. இவனுங்க குக்கும்பர். ஸோ இவனுங்க தான் வந்து ரொம்ப எனக்கு வந்து நல்லா வந்து ஹார்வெஸ்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அதனால் வந்து நான் மெமரைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து செடிங்க வந்து இந்த டைமில் போடணும் அப்படின்றது நிறைய லேர்னிங்கு. ஸோ அதோட செடி வச்சதுனால ரொம்பவே லைஃப் ரிலேட்டடாகவும் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து கார்டன் வைக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக வெஜிடபிள்ஸ் ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நம்ம லைஃப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம மைண்ட் செட்டை வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறதுக்கும் நல்லாவே கார்டன் ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா அந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறேன் இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி ஒரு புது வெரைட்டி வந்திருந்தானுங்க 2 பேர். பர்பிளில் வரியாக இருக்கும் இல்லையா, அவன் 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு கீழே குனிஞ்சு நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிடுதுங்க. ஸோ 2 பேர் இருந்தானுங்க. அவனுங்களை எடுத்துகிட்டு நல்லா இருந்தானுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க. அப்புறம் வந்து அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து 4 லாங் பீன்ஸ், காராமணி சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை காராமணி. உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு தெரில. சில ஊரில் வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க.
இப்படி நிறையா வகைகள் நிறைய பேர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு. ஸோ ஒரு 4 பேர் இருந்தானுங்க. 2 2 ஜோடி ஜோடியாக இருந்தாங்க. இவனுங்களாம் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் காணவே காணோம். ஒரு வேளை வந்து சீசன் இல்லையோ என்னவோ. ஸோ இவங்கள எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃப்ரெண்டு வந்து பலாப்பழம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 3 கத்திரிக்காய் வந்து பிடிங்கி கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஷேரிங் கேரிங் கூட சூப்பராக இருக்குது இல்லையா. அவங்க நமக்கு ஒன்று கொடுக்க, நம்மளால் ஒன்று கொடுக்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஹார்வெஸ்ட் மட்டும் காமிக்கிறோமே, மற்றதெல்லாம் எதுவுமே நடக்காதா கார்டனில் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க. இவங்கிட்ட வந்து ஒரு 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 பச்சை மிளகா வாங்கினா கூட அவங்க அந்த செடியில் அத்தனை பேர் வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. நிறையா பூச்சி, நிறையா இலையுதிர், நிறையா அப்புறம் வந்து காஞ்சு போயிடுறது, சில நேரம் வெள்ளைப்பூச்சி, அப்புறம் அஸ்வினி பூச்சி இப்படின்னு பல பேர் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் தாண்டி அவங்ககிட்டேருந்து ஒரு பச்சை மிளகா வாங்குறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு சொல்லிடும். அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு டெரஸ் கார்டன் போனோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோழியை வரேன். அவனும் வந்து கொஞ்சம் இருந்தான். அவனையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு அவரைக்காய் அந்த பக்கமாக இருந்தான். அவரைக்காயெல்லாம் வந்து ஒரு ஒரு இது நிறையா பிடுங்கிருக்கிறேன், ஆனால் ஒன்றுத்தையுமே காணாமடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கொத்தவரங்காங்க. இந்த 2 செடி பாருங்கள், 2 2 வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீயா நானா, அவளுக்கு யார் காய் நிறையா கொடுப்போம் பாப்போமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு காய் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப லாங்காக இருப்பான், இன்னொருத்தர் வந்து ஷார்ட்டாக இருப்பான். அந்த ஷார்ட்டாக இருக்கிறவனை கட் பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே போட்டு பொரியல் பண்ணோன்னா சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவன் வந்து தான் நான் பார்த்துருக்குறேன், அவனை பார்த்ததில்லைன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். யாரும் கமெண்ட்டே பண்ணதில்லை. நம்ம கமெண்ட் பண்ண சொன்னால் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கமெண்ட்டே பண்ணாத இடத்துல ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு இது. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ 2 கொத்தவரங்காயிலையும் என்னால் வந்து ஹார்வெஸ்டிங்கே பண்ண முடியல. அதாவது இதை சொல்லுவாங்களே, நம்ம வந்து ஒரு பிளான்ட்டு கூட நல்லபடியாக இது பண்ணி போட்டுடலாம். ஆனால் வந்து இந்த ஹார்வெஸ்டிங் வந்து சில இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர்த்துலேருந்து எப்படியோ வந்து டக்கு டக்குன்னு வந்து கையில் கேமரா வச்சு மொபைலை வச்சுக்கிட்டு எடுத்தாச்சு. எப்படியோ பிக் பண்ணி இது பண்ணிட்டேன். மேலே வந்து காற்று பயங்கர காற்றுங்க. இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறானே எனக்கு தெரியல. ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்புறமா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா பிடுங்கிக்கிட்டு எங்கே போவாங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. அவங்ககிட்ட ஒரு பாவக்காய் செடி இருந்துச்சு, அவனும் வந்து ஒரு மாதிரியாக தான் ஆகிட்டுருந்தான். நல்லா வந்துட்டுருந்தான். அவனையும் வந்து காற்று வந்து பிடுங்கி விட்றான். டெரஸ் கார்டன்லாம் வச்சுருக்கவங்க என்ன நிலமையில ஆகுறாங்களோ தெரியாது, எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. நம்மளும் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்ருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எப்படியோ ஒரு பிடுங்காச்சு கொத்தவரங்காய் பாருங்கள். 2 பேரை வச்சு நல்லா ஒரு சூப்பரான ஒரு காயாக கிடச்சிருந்துச்சு. எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே டெரஸில் வந்து கீழே இறங்கினா, அப்புறம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. கீழே வந்து கொத்தவரங்காய் ஒரு செடியில் இருந்துச்சுல்ல, நம்ம பிடுங்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அவனை போய் பிடுங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, இவன் பாருங்கள் ஒரே ஒரு செடி தான். 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தரை காணோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவன்லேருந்தும் கொஞ்சம் கொத்தவரங்காய் குட்டி குட்டியாக இருந்தாங்க. இவன் அவனோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. லீஃபும் சரி, காயும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவனை சுற்றிலும் பாருங்களேன், எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக ஏதோ ஒரு செடி வந்துட்டுருக்காங்க. என்ன செடின்னு பார்க்குறதுக்காக விட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் என்ன செடி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவன்லேருந்து கொஞ்சம் காய் இருந்துச்சு, அவனையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, வருஷம் ஃபுல்லாக ஒரு கீரை வரும்னு, அது இவங்க தான். இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்களையும் சொல்கிறேன் கேளுங்க லாஸ்ட் வரைக்கும், வீடியோ வர வரைக்கும். எங்கள் அப்பத்தா ஊருக்கு வந்து ஹாலிடேஸில் போனோன்னா, அப்போ மழை காலத்தில் அப்பத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, தோசை கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு திடலுக்கு போவாங்க. ஸோ அந்த திடலில் போயிட்டு இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவனாடா நீனு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத்தனை நாள் இதை வந்து குப்பை, இது வந்து இது செடியோட செடியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா செடியும் பிக் பண்ணி கீழே போட்டிருக்கிறேன். அப்புறம் தான் சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சொன்னாங்க, தரப்பசலை இது அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான இது, கேன்சரை கூட குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஓ இது வந்து அப்பத்தா பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்கங்க. இதை கட் பண்ணி இதில் வந்து சின்ன வெங்காயம், நல்ல பூண்டு, கொஞ்சம் புளி சேர்த்து, அப்புறமா வரமிளகா போட்டு அப்படியே கடைஞ்சி அப்படியே சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு கொடுப்பாங்க. இது அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே செஞ்சுட்டு உள்ளே போனால் யார் வந்திருக்காங்க பாருங்கள், நம்ம மயிலன். அப்படியே இன்றைக்கி தோட்டத்தை வந்து பார்வையிடலாம் வந்தாரா இல்லை என்னை பார்க்குறதுக்கு வந்தாரான்னு தெரியல. அப்படியே அழகாக உட்காந்துட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் வந்து அப்படியே உட்காந்துருந்தார். இவங்க வந்து 2 பேர் இருக்கிறானுங்க. இதில் ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. இன்னொருத்தர் என்னைக்காவது உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவரை பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே இவங்களை எல்லாத்தையும் நம்ம டைனிங் ஹாலுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு கீரை வேணும்னா யார் அந்த கீரைனா இவர் தாங்க, பொன்னாங்கண்ணி கீரை. அப்படியே அப்படி ஒரு அழகுங்க. உண்மையிலே நீங்கள் வந்து கார்டனில் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து இவரை மட்டும் எடுத்து வைங்களேன். இதுலேயே வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி 2 பொன்னாங்கண்ணி கீரை இருக்கிறாங்க. நீங்கள் இவனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அந்த 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 பிளேஸவே வந்து ரொம்ப அழகாக்கி கொடுத்துருவானுங்க. அவ்வளோ க்ரீனிஷ் ஆக்கி கொடுத்துருங்க. நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெம் எடுத்து அதில் வந்து நட்டு வைங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து கீரை வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்மளுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து ஏதாவது கீரை பண்ணணுமா, இவனை எடுத்து கீரை கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். நிறைய பசங்களுக்கு வந்து வேறு சாதம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயம் பண்ணி கொடுக்கலாம். கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது. இவனை வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தான். இப்போ வந்து ஒரு பிளேஸில் தான் நான் வந்து இவனை பிக் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா இருக்கிறான். ஸோ அவ்வளோ இருக்கிறான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் பாவக்காய் இருக்கிறான். அதனால வந்து என்னால் வந்து கை உள்ளே விட்டு பிக் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து மெதுவாக பண்ணிகிட்ருக்குறேன். நான் சொன்ன மாதிரி தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, அந்த பசலைக்கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வருஷம் முழுக்க வந்து அப்பப்போ வந்து சூப்பராக வந்து கீரை தரக்கூடிய ஒரு விஷயம். இதுலேயும் வந்து மெயினாக பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராகவே தருவான். எந்த ஒரு அந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கீரை தருவான். கார்டனில் வைக்காதவங்க வச்சு அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் கிடைக்குது. நான் பாருங்கள் கையை கொண்டு போய் எங்கெல்லாம் வச்சு பிக் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு கைப்பிடி கீரைக்கு மேலேயே கிடச்சானுங்க. ஏன்னா நிறையா நான் இப்போ வந்து அதுலேருந்து எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ ஸ்பேஸும் கிடைக்க மாட்டேது. எங்கேடா நான் நட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜு கவர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கீரைன்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை பசேன்னு எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு அவனோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை வெளிப்படுத்தியாச்சு. ஒரு ஸ்பஞ்சு, ஒரு கட்டு கீரை, அப்புறம் கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கொத்தவரங்காய், அப்புறம் வந்து லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய், ஒரு 4-5 கத்திரிக்காய் கடைஞ்சாங்க, 2 டொமேட்டோ இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 வரி நீல கலரில் வரி கத்திரிக்காய், ஸோ அதையும் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்னும் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி எனக்கு கார்டனை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோஸ்லாம் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.